அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு மாலை பொழுதில் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதுவரை காலம் எங்களுடைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே அரசியல்வாதிகள், சமூக பிரதிநிதிகள், அதே போன்று கலைஞர்கள், திரைப்பட இயக்குனர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், முக்கியமான சில சந்தர்ப்பங்களில் சட்டம் தொடர்பான விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக வழக்கறிஞர்கள், சட்டத்தரணிகள், இப்படி நிறைய பேர் வந்த ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி. நிறைய எங்களுடைய நேர்களுக்கு இது பயனுள்ளதாக அமைந்திருப்பதாகவும் பல நேர்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி. இதே ஆதரவை தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும். அதே போன்று இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் முதற் தடவையாக ஒரு கிரிக்கெட் தொடர்பான, ஒரு விளையாட்டு தொடர்பான மிக முக்கியமான ஒரு பயிற்சியாளரை, ஒரு ஆலோசகரை நாம் அழைத்திருக்கின்றோம். இன்றைய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார். மனித உரிமைகள் என்ற ஒரு அமைப்பின் ஊடாக அங்கே இடம்பெறும் விளையாட்டுகள் தொடர்பான அந்த அமைப்பின் பணிப்பாளராகவும், அதே போன்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் 2ஆம் நிலை பயிற்சியாளராகவும், கிரிக்கெட் பயிற்சியாளராகவும், அதே போன்று இலங்கை கிரிக்கெட் சபையின் முதல் நிலை தர ஒன்றின் கிரிக்கெட் பயிற்சியாளராகவும் கடமை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய JMM ரிஸ்வான் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு நான் குறிப்பிட்டது போன்று முதலாவது தடவையாக ஒரு விளையாட்டுத்துறை சம்பந்தமான ஒருத்தர், அதே நேரம் கிரிக்கெட் மிக முக்கியமான ஒரு விடயமாக இலங்கையில் பார்க்கப்படுகின்ற இந்த கிரிக்கெட் தொடர்பான ஒருவரை அழைத்திருக்கின்றோம். எனவே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் நேயர்களும் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள். குறிப்பாக கிரிக்கெட் பயிற்சி பெற வேண்டும், கிரிக்கெட்டில் எங்கள் பிள்ளைகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது மிகவும் ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக அமைய போகின்றது. சரி ரிஸ்வான் அவர்களே, முதலாவதாக நீங்கள் எப்படி இந்த கிரிக்கெட்டுக்குள் வருகிறீர்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் தேங்க்ஸ் சியத்து ஸ்டார் தமிழ் மீடியாவுக்கு. ரெண்டாவது இதுக்கு பிளான் பண்ணி இது பண்ணி ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். நான் இதுக்கு இந்த கிரிக்கெட் இன்வால்வ் ஆகுறேன்னு வந்து ஸ்கூல் கிரிக்கெட்லேருந்து கொலம்பு ஜாயிரா காலேஜ்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என் கிரிக்கெட்டை அண்டர் 17, அண்டர் 19, அண்டர் 19 4 இயர்ஸ் நான் விளையாடினேன். அண்டர் 17 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து கிரிக்கெட் கிளப்புக்கு விளையாடுறேன். மேலே கிரிக்கெட் கிளப்புக்கு விளையாடுறேன், கோல்ஸ் கிரிக்கெட் கிளப்புக்கு விளையாடுறேன். அங்கேருந்து தான் நான் இந்த கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு தான் நான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் லெவல் 1 எக்ஸாம் செய்கிறேன். அந்த எக்ஸாம் செஞ்சு ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு பிறகு தான் நான் லெவல் 2 எக்ஸாம் செய்கிறேன் ICC கிரிக்கெட். அதுக்கு பிறகு தான் இந்தியா கிரிக்கெட் ஃபெடரேஷனோட நல்லாவே தொடர்பாகி தான் இன்றைக்கு கிரிக்கெட் கோச்சாக நான் இருக்கிறேன். அப்போ நீங்கள் பாடசாலை காலங்களில் நீங்கள் கிரிக்கெட் விளையாட்டில் ஆர்வமாக இருக்கும்போது உங்கள் பெற்றோர் உங்களுக்கு எப்படி அதை ஒத்துழைப்பு வழங்கினாங்க? இல்லை, எங்களோட பெற்றோருக்கு அந்த நேரம் வந்து அவங்களுக்கு கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்று கேட்டால் நான் ஏண்ட முயற்சியிலையும் எங்களோட ஃபேமிலியில் முயற்சியிலையும் தான் அந்த கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணது. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் கிரிக்கெட் அறிமுகமாக என் ஃப்ரெண்ட் உண்டு. கிரேட் 7ல் என் ஃப்ரெண்ட் ஒன்று தான் எனக்கு கிரிக்கெட்டை விளையாடுறதுக்கு எடுத்துக்கொண்டு போனார். நான் அப்போ லெதர் பால்ண்டா பாயம். அப்போ அவர் சாஃப்ட் பாலுக்கு விளையாடுறதுக்கு எடுத்துகிட்டு போனேன். அந்த சாஃப்ட் பால் இதில் இன்டர் கிளாஸ் டூர்னமெண்ட், அந்த இன்டர் கிளாஸ் டூர்னமெண்ட்டில் தான் நான் ஸ்கூலுக்கு அறிமுகமாகிறேன். நான் ஒரு ஆஸ் அ போலராக அறிமுகமாகிறேன். ஃபாஸ்ட் போலராக நான் என் இன்டர் கிளாஸ் டூர்னமெண்ட்டில் தான் ஃபாஸ்ட் போலராக நான் அறிமுகமாகி நான் அதில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்து சாம்பியன் ஆகிட்டோம் நான் அந்த இன்டர் கிளாஸ் டூர்னமெண்ட்டில். அதுக்கு பிறகு தான் நான் அண்டர் 17க்கு அவர் கூட்டி கொண்டு போகிறார் கோச் கிட்ட கூட்டி போய்த்து அப்பயும் நான் ஒரு போலராக தான் ஸ்கூல் டீமுக்கு அறிமுகமாகி என் ஃபர்ஸ்ட் மேட்ச் என் லைஃப்லே என் ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் மேட்ச் லெதர் பால் மேட்ச் செயின்ட் தாமஸ் ஜைரா வர்சஸ் செயின்ட் தாமஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் மவுண்ட் லேவனியா கிரவுண்டில் விளையாடுறோம். என் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் விக்கெட், முதலாவது ஓவரில் முதலாவது விக்கெட், ஃபர்ஸ்ட் ஓவர் நான் போடுறேன். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் நான் செயின்ட் தாமஸில். எனக்கு எடுத்த பிளேயர் வந்து அவர் இன்டர்நேஷ்னல் பிளேயராக இருந்தார். இப்போ அவர் இல்லை, உப்பேக்க ஃபேனாண்ட் உண்டு. எனக்கு நல்ல நினைவு. நான் அப்போ அந்த 5 விக்கெட் எடுக்கிறேன். 57 runs, 5 wickets, 10 overs, 2 maidens எங்கேயும் நான் போட்டேன். 5 விக்கெட் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் மேட்ச். அதான் ஒரு மறக்க முடியாத எனக்கு சம்பவம் மாட்டான். அதுக்கு பிறகு நான் செகண்டுக்கு நான் அண்டர் 17ல் நான் வந்து பேட்ஸ்மனாக 2 down பேட்ஸ்மனாக நான் அறிமுகமாகினேன்.
அறிமுகமாகி தான் நான் ஆல்ரவுண்டராக ஸ்கூல் கிரிக்கெட் அண்டர் 19க்கு விளையாடினேன். நான் ஸ்டாப்பாக நான் 4 இயர்ஸாக விளையாடினேன். நான் ஒரு நாளும் என் ஸ்கூலில் நான் ரிசோ இருந்தில்லை. அதாவது ஃபர்ஸ்ட் 11 4 இயர்ஸ் அடிக்க போகல நான் எப்படியும் நான் 10-5 உள்ளுக்கு நான் ஃபைட் பண்ணி உள்ளுக்கு போய்த்துடுவேன். ஆக ஒரு ஒரு சிறு வயது தொடக்கமே ஒரு நல்ல ஒரு முயற்சியாளராகவும் எப்படியாவது கிரிக்கெட்டில் உள்ளே சென்று அப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததா? எப்படியாவது நாங்கள் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணிக்கு விளையாட வேண்டும் என்ற ஒரு ஆசை? இல்லை, எனக்கு அப்படி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அடிக்க வேண்டிய ஆசை இருக்கல. நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு கிளப் ஒன்றுக்கு விளையாடணும். அந்த கிளப்பில் நான் கேப்டன் பண்ணணும்னு தான் ஆசை இருந்துச்சு. ஸ்ரீலங்கா விளையாட ஆசை இல்லை. என்ன கேட்டால் எங்கள்ட சீசனில் யுத்த காலத்தில் வந்து ஒரு கிளப்புக்கு டிவிஷன் 1 விளையாடினா ஸ்ரீலங்கா விளையாடினமாயின்னு இருந்துச்சு. அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கிளப்புக்கு விளையாட போகல ஆசை வந்துச்சு. நான் இலங்கைக்கு விளையாட வேணும்ண்டு. அதுவும் நான் 100க்கு 80% 100% நான் அந்த கிட்ட போனேன். அதாவது இலங்கை கிரிக்கெட் அணிக்கு தேர்வு வரைக்கும் போனேன். நான் தேர்வு வரைக்கும் செலெக்ஷன் வரைக்கும் போனேன். செலெக்ஷன் ஒரு 5-10 டைம்ஸ் கூப்பிட்டும் நான் போனேன். அந்த அளவுக்கு போனேன். அதுக்கு பிறகு போயெல்லாம் பேத்துட்டு. அது நீங்கள் என்ன காரணம் என்று நினைக்கிறீங்க ரிஸ்வான்? ஏன் உங்களால் தேசிய கிரிக்கெட் அணிக்கு விளையாட முடியாமல் போனது? ஒரு காரணம் தான் அந்த நேரத்தில் சின்ன ஒரு மொழி பிரச்சனை இருந்துச்சு. அப்போ ஒரு இருக்கும் அந்த ரிலிஜன் ப்ராப்ளம் ஒன்று வரும். அது அந்த நாளையில் இருந்துச்சு. அது அப்படி ஒரு பிரச்சனையில் வந்து எங்களுக்கு பேச மாட்டாங்க, எங்களை லிஸ்ட்டில் போட மாட்டாங்க, எங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க. அப்போ டெலிஃபோன் இல்லை, எங்களோட வீட்டில் டெலிஃபோன் இருந்துச்சு, எங்களே போடுறது இல்லை. நாங்கள் வார பிக்சர் அவங்களுக்கு பிடிப்படலை. இப்போ நாங்கள் ஒரு வெஹிக்கலில் போய் இறங்குற மாதிரி இல்லை அந்த காலத்தில். அப்படி இருந்தால் அந்த உள்ளுக்கு இன்றைக்கு எஸ் இன்டர்நேஷ்னல் பிளேயராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அளவுக்கு கோச் பண்ணி கொண்டு இருக்கலாம் இந்த நேரில். அப்போ சில நேரம் சொல்கிறாங்க, இப்போ இலங்கை கிரிக்கெட் அணியில் விளையாட வேண்டும் என்றால் பணம் இருக்கணும், சல்லி இருக்கணும், கார் இருக்கணும், அப்போ நல்லா வசதியாக இருக்கணும். இது உண்மையா? அது 100க்கு 100 உண்மையாயிக்கும். என்று கேட்டால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இப்போ ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் விளையாட போகிறேன்னா ஒன்றோ எங்களோட வீட்டு பின்னுக்கு சல்லி மரம் ஒண்டிக்க வேணும். அப்படி இல்லாட்டி எங்களோட அம்மா அப்பா இல்லாட்டி எங்களோட அண்ணா இல்லாட்டி அக்கா கேபினட் மினிஸ்டர் ஆகிக்க வேணும். அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ. அதாவது திறமைக்கு திறமைக்கு இல்லை. திறமாளிகள் நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. இப்போ இந்த இதுக்கு தான் போகிறாங்க. அது யுத்தத்துக்கு போகிறோம், இலங்கை யுத்தத்துக்கு போகிறோம், நல்லாவே அது ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதை அதாவது பணம் இருக்கிறவங்களுக்கு தான் அல்லது சல்லி இருக்கிறவங்களுக்கு தான் காசு இருக்கிறவங்களுக்கு தான் கிரிக்கெட் விளையாட முடியும் என்ற நிலை, அதை சொல்கிறீங்களா இல்லாட்டி மொழி பிரச்சனையை சொல்கிறீங்க? இல்லை அதுதான் சொல்கிறேன். செகண்ட் இது காசு ஈக்க வேணும், அப்படி இல்லாட்டி ஒரு கௌரவம் ஒன்று இருக்க வேணும், ஒரு கேபினட் மினிஸ்டராக இருக்க வேணும் அப்படின்னு. அது மொழி பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அந்த மொழி பிரச்சனை முள்ள இல்லாமல் ஆயிட்டு. என்ன காரணம்னு கேட்டால் அந்த யுத்தத்துக்கு பிறகு அன்குவாலிஃபைடு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்ஸ் மார்கள் வரல. குவாலிஃபைட் மினிஸ்டர்ஸ் மார்க் வரல, அன்குவாலிஃபைட் மினிஸ்டர்ஸ் மார்க் இருந்தாங்க. சில மினிஸ்டர்ஸ் மார்க் பொலிட்டீஷியன் பக்கமே தான் இருந்தாங்க தவிர ஸ்போர்ட்ஸ் பிளட்டாக ஸ்போர்ட்ஸ்மனாக நினச்சி கூட பார்க்கல. அப்படி இல்லாட்டி இதெல்லாம் ஈக்காது. அதுதான் நாங்கள பிரச்சனை. இப்போ அது என்ன காரணம்? அதாவது நிறைய பணம் படைத்தவர்கள், நல்ல வசதியாக இருக்கக்கூடிய பெற்றோர்களின் பிள்ளைகள் மட்டும்தான் கிரிக்கெட் விளையாடணும் என்று சொன்னால் அதுக்கான காரணம் என்ன? பயிற்சிகளுக்கான பணம் செலவழிக்கிறதுக்கா, வெளிநாட்டு பயிற்சிகளை பெறுறதுக்கா? அது என்ன காரணம்? ஏன் அப்படி சொல்கிறாங்க? இல்லை, அவங்க காரணம் என்னென்னு கேட்டால், இப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் போனோம் எட்கமான் எங்கே இருக்குது, அந்த ஸ்கூல் கிரிக்கெட் அடிக்கிறது எட்கமான் ஒன்று இருக்குது, வந்து ஸ்கூல் கிரிக்கெட்லேருந்து வரணும். அந்த ஸ்கூல் கிரிக்கெட்டும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து செல்ல வேணும். இந்த ஸ்கூல் கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கண்டா அந்த ஸ்கூல் கிரிக்கெட்டுக்கு உண்டான குவாலிஃபைட் கோச்சஸ்மார்கள் எடுக்க வேணும். கோச்சஸ்மார்கள் குவாலிஃபைடு இல்லை. அப்போ கோச்சஸ்மார்கள் குவாலிஃபை இல்லாத காரணம் என்னென்னா, அப்போ அங்கே விளங்குது கோச்சஸ்மார்கள் பார்க்குறது வந்து நல்ல பிளேயர்ஸ்மா புள்ளியோட பார்க்குற அவங்களோட பேட் எந்த வேலை, அவர் வார பிக்சர், அவரோட பேரண்ட்ஸ் எப்படி வராங்க, இதில் வராங்க. அப்போ அந்த கோச் அப்படி பார்க்குறாரு. அப்போ அங்கே இந்தே அந்த கிரிக்கெட் இல்லாமல் ஆகுது அந்த பிள்ளைட. அதாவது அவர் பிள்ளைக்கு என்ன திறமை இருந்தாலும் கூட அந்த பிள்ளை பஸ்ஸில் வந்தால் எடுக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறேன். அப்படின்ட்டு தான் செல்லைக்கு அதுதான் கடைசி ரிசல்ட். திறமைக்கு விடத்தை கொடுத்தா வந்து அவன் அங்கே போனான், அதுக்கு போகிறோம் அங்கே போனாலும் அந்த கிரிக்கெட் போர்டில் அப்படி பார்ப்பாங்க.
சரி, இப்போ இப்படி இருக்கும்போது ரிஸ்வான், நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் பயிற்சியாளர், பயிற்றுவிக்கிறீங்க, நிறைய மாணவர்களை பயிற்றுவிக்கிறீங்க, புதிய கிரிக்கெட்டர்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. எனவே நீங்கள் இப்படி இருக்க நேரம் எப்போது நீங்கள் பரீட்சை, அதாவது ஒரு பயிற்சியாளருங்கிற பரீட்சை எப்போ எழுதுறீங்க நீங்கள்? நான் எழுதுறேன் வந்து 2002 இந்த பரீட்சை எழுதினேன். அதாவது இலங்கை கிரிக்கெட் போர்டு, இலங்கை கிரிக்கெட் போர்டுக்கு. அது எழுதக்கூடிய நேரத்திலையும் எனக்கு சில பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த நேரம் உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும்? அந்த நேரம் நான் வந்து அண்டர் 19 விளையாடிட்டு அவுட் ஆகிட்டேன். அண்டர் 98 99 என்ற லாஸ்ட் இயர், ஸ்கூல் அண்டர் 19 லாஸ்ட் இயர். நான் அதில் இந்த விளையாடி நான் பெஸ்ட் ஆல்ரவுண்டராக தான் ஸ்கூலில் இந்த வெளியாகிறேன். கடைசியாக நான் வந்து 2 செஞ்சுரி 3-4 50s எல்லாம் அடிச்சுட்டு தான் நான் வெளியாகிறேன். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவார்டையும் நான் எடுத்துகிட்டு தான் வெளியாகிறேன். வெளியாகின சரிக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்ட் நான் ப்ராக்டிஸ் போனேன், கிளப் ப்ராக்டிஸ் போனேன். டிவிஷன் 1 அண்டர் 23, டிவிஷன் 2, டிவிஷன் 1 நான் விளையாடினேன். அப்படி விளையாடி கொண்டு இருக்க போக்குள்ள தான் எனக்கு தோணுது, இங்கே ஒரு நாளும் எனக்கு இப்போ ஸ்ரீலங்கா விளையாட முடியாது. 2 இயர்ஸில் நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு ஸ்ரீலங்கா விளையாட முடியாத நிலைமை ஒன்று வரப்போகுது. நான் ஒரு கோச்சராக ஆகணும், கோச்சர் ஆகி நான் ஒரு பிளேயரை உருவாக்கணும், அவன் இலங்கை டீமுக்கு விளையாட வேணும், அதை நான் பார்க்க வேணும். அது இன்றைக்கு நடக்குது. நான் உருவாக்கி இன்றைக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் ஒருத்தர் விளையாடுறாரு. பேரை சொல்ல முடியும்? பேரை சொல்ல எங்களோட குசல் மெண்டிஸ் ஒரு உதாரணத்தை. அவரை எங்களோட கடைசியாக கிரிக்கெட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தலைவராகவும் இருக்கிறாரு. 2012 எங்களோட டூருக்கும் ஒரு அண்டர் 17 நாங்கள் கூட்டி கொண்டு போகணும் சண்டிகர், ஹைதராபாத்துக்கு. நாங்கள் தான் அவரை ஃபோன் பண்ணி ஹைதராபாத்துக்கும் வந்தார். நான் நினைக்கிறேன் ஹைதராபாத்துக்கு வந்தார், சண்டிகர் வந்தார். இப்போ நாங்கள் அந்த 2012க்கு பிறகு தான் லாஸ்ட் ஏப்ரல் நான் சண்டிகர் போய்த்து 3rd place. அந்த 2012க்கு பிறகு 2026 சண்டிகருக்கு போயிட்டு வந்தோம். அப்போ குசல் மெண்டிஸ் வந்து உங்களோட நீங்கள் பயிற்றுவிப்பாளரா அல்லது உங்களோட சேர்ந்து பயின்றார்? இல்லை, அவங்க வந்து ஸ்கூல் கிரிக்கெட் எல்லாம் அடிச்சுட்டு தான் எங்கள்கிட்ட வந்தாங்க. அங்கே இப்படி தானே அந்த டேர்னிங் பாயிண்டில் தான் நாங்கள் இருந்து செஞ்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் அந்த டூரை கொண்டு போய்த்து அந்த புள்ளைய பழக்கி ஹைலைட் ஆகலாட்டி அவருக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் சான்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு குறைஞ்சிருக்கு. அதுதான் நாங்கள் பார்க்குறது. ஒரு கோச்சை, ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்குறது இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், கிரிக்கெட் அடித்த எக்ஸ்பீரியன்ஸ், டூர் எக்ஸ்பீரியன்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ், இதெல்லாம் பார்த்து தான் அவங்க வருவாங்க. அப்போ குசல் மெண்டிஸ் மாதிரி ஏன் இன்னொரு குசல் மெண்டிஸ் உருவாக்க இயலாது அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி ஒன்று. இப்போ முரளிதரனுக்கு போகிற ஒரு முரளிதரனும் இல்லை, சங்கக்காரை போகிற இன்னொரு சங்கக்காரை உருவாக்க இயலாத குவாலிஃபைட் அன்குவாலிஃபைட் கோச்சஸ்மார்கள், மஹேல ஜெயவர்தனமாய் ஒரு பிளேஸ்மார்கள் இல்லை, ரங்கன் ஹேரத் மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் போலர்ஸ்மார்கள் 100 பேர் 200 பேர் உருவாக்கினாலும் அவங்க ஏன் கிரிக்கெட் போர்டோடு ஈக்கிறாங்க இல்லை. இப்போ உதாரணத்துக்கு விராட் கோலியோட கோச்சாக இருந்தார் ரவி சாஸ்திரி ஆஸ் அ இந்தியன் கிரிக்கெட் கோச்சாக இருந்தார். ரவி சாஸ்திரி விராட் கோலிக்கு கோச் பண்ணலே, அவர் ஆஸ் அ இந்தியன் கிரிக்கெட் டீம் கோச், இந்தியன் கிரிக்கெட் நாட்டுக்கு கோச் பண்ணார். விராட் கோலி கோச் பண்ணல. விராட் கோலி கோச் பண்ணலாம். அவர் அந்த நேரத்தில் விராட் கோலி கோச் பண்ணால் விராட் கோலி 10,000 அடிக்க மாட்டார். அவர்கிட்ட எல்லாம் மிஸ்ஸிங் ஆகும். அந்த பாட்டிலேருந்து சொல்லி கொடுத்தா. அப்போ விராட் கோலி கோச் பண்ணணும் 12 years 13 14 தான் கோச் பண்ணணும். அப்போ அதே மாதிரி எங்கட ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டுக்கோ வேறு என்ன சரி கிரிக்கெட் அமைப்புக்கோ ஏன் முரளிதரன் மாதிரி ஒரு 5 பேரை உருவாக்கல, சங்கக்கார அரவிந்த் மஹேல இவங்களமாய் ஏன் உருவாக்கல, அது காரணம் தான் இது. இப்படி பல கேள்விகளுக்கான பதிலை தேட வேண்டிய நேரம் இது. அதாவது இந்த நிகழ்ச்சியை வந்து சாதாரணமாக இந்த நிகழ்ச்சிக்கு இவர் ஒரு பயிற்சியாளராக வந்தார், இவரிடம் நாங்கள் 4-5 கேள்வி கேட்குறோம் முடிஞ்சு விட்டது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. இது உள்ளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஏன் எங்களால் ஒரு கிரிக்கெட்டரை உருவாக்க முடியலை, ஏன் டீமுக்கு எங்களால் ஒரு இஸ்லாமிய ஒரு கிரிக்கெட் வீரரை கொண்டு வர முடியலைங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது. ரிஸ்வான், நான் தொடர்ந்து நாங்கள் பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே ஒரு சிறு விளம்பர இடைவெளி.